ம். அதாவது ஒரு வகுப்புல ஒரு புவியியல் ஆசிரியர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்க வந்து நெறைய குறும்பு பிடிச்ச மாணவர்கள் நெறைய இருந்திருக்காங்க. அந்த மாணவர்கள வந்து எப்புட்றா இவனுங்கள என்னடா பண்றதுன்னு யோசிக்கும்போது, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உலக வரைபடத்த காமிச்சு, அதுல ஒரு பையன எந்திரிச்சு, "ரமேஷ் எழுந்துர்றா" அப்படின்னாரு. அவன் எழுந்திரிச்சிருக்கான். "இதுல அமெரிக்கா எங்க இருக்குன்னு காமிடா" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவன் உடனே எந்திச்சு போயிட்டு, அவன் தான் இருக்கிறதுலயே அந்த கிளாஸ்ல ரொம்ப வாலு. நேரா போயிட்டு அமெரிக்காவ காமிச்சுட்டான் கரெக்ட்டா. "சரி போய் உட்கார்றா" அப்படின்ட்டாங்க. இப்ப அந்த ஆசிரியருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ரைட். அப்புறம் அந்த கிளாஸ் ரூம்ல திரும்பி பசங்களை எல்லாம் பார்த்து, "அமெரிக்காவ கண்டுபிடிச்சது யாரு? இப்ப சொல்லுங்க" அப்படின்னு சொன்னாராம். எல்லாரும் ஒரே குரல்ல, "ரமேஷ் சார்" அப்படின்னாங்க. அப்படியே ஒரு மாரி அமைதியாயிட்டாராம் அந்த சார். இப்போ அந்த பசங்களுக்கு வந்து புத்திசாலித்தனம் இல்லையா? இல்ல குறும்புத்தனத்தால அப்படி பதில் சொன்னாங்களா? அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். குறும்புத்தனமா இருக்கக்கூடிய மாணவர்கள, பள்ளியில, இல்ல வகுப்பறையில குறும்புத்தனமா இருக்கக்கூடிய மாணவர்கள, நல்ல முறையில வழி நடத்தணும் அப்படின்னா, அவர்கள் மிகப்பெரிய படைப்பாற்றல் மிக்கவர்களாக மாறுவார்கள் அப்படின்னு நெறைய அறிஞர்கள் சொல்றாங்க. அவங்க என்ன வேணாலும் சாதிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த குறும்புத்தனம் உள்ள ஒரு புத்திசாலியான மாணவர்களுக்கு தான் குறும்புத்தனம் வரும். புத்திசாலித்தனத்தினுடைய இன்னொரு உருவம்னே நம்ம குறும்புத்தனத்த சொல்லலாம். இப்ப இந்த புத்திசாலித்தனமும், குறும்புத்தனமும் வந்து எத உருவாக்கும் அப்படின்னா, படைப்பாற்றல உருவாக்கும். சமயோஜித புத்திய உருவாக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பெரிய வணிக நிறுவனம், ஒரு பெரிய மார்க்கெட்டுன்னு வச்சுக்கங்களேன். ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டு. நல்ல வியாபாரம் நடந்துட்டு இருக்குது. அதுக்கு பக்கத்திலேயே இன்னொரு சூப்பர் மார்க்கெட் வந்தது. பக்கத்து கடையே. அப்புறம் இன்னொரு பக்கம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு சூப்பர் மார்க்கெட் வருது. ஒரு பக்கம் ஒருத்தர் எழுதுறாரு, இங்கு குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும். இன்னொரு பக்கத்துல இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்ல ஒருத்தர் எழுதுறாரு, இங்கு குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும். இங்கு தரமான விலையில் பொருட்கள் கிடைக்கும். அப்படின்னு 2 பேரும் எழுதிட்டாங்க. இப்ப சென்டர்ல இருக்கிறவருக்கு என்னடா பண்றதுன்னு அப்படியே யோசிச்சு, அவர் கடைக்கு நேரா எழுதினாரு. இதுதான் பிரதான நுழைவு வாயில் அப்படின்னு எழுதினார். 2 பக்கமும் கடையில இங்க குறைந்த விலையில் பொருள் கிடைக்கும். இந்த பக்கம் வந்து தரமான பொருள் கிடைக்கும்னு சொன்னாங்க. சென்டரா இருந்த கடைக்காரர் என்ன பண்ணாரு, பிரதான நுழைவு வாயில்ல இவரு ஒரு போர்டு வச்சுட்டார். அப்போ எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்ளுகிற, நம்மளை காப்பாற்றிக் கொள்ளுகிற ஒரு சக்தி யாருக்கு இருக்கும் அப்படின்னா, அந்த புத்திசாலித்தனத்தை சரியான வழியில் பயன்படுத்துகிறவர்கள்கிட்ட தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து ஒரு சிறந்த ஒரு முன்னெடுப்பையும் நமக்கு கொடுக்கும். நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம்மள பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பையும் உருவாக்கும்.